எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்டிருந்தீங்களே யூஎஸில் மாலை போட்டு எப்படி கோவில் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எப்படி என்னோடய பையன் வந்துட்டு கன்னிசாமியாக ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போட்டிருக்கான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பல தடவை இந்தியாவில் மாலை போட்டு கோவில் போயிருக்காங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறையா பசங்க, குட்டி குட்டி பசங்க ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்காங்க. நிறையா பெரியவங்கள்லாம் மாலை போட்டிருக்காங்க. நாங்களாம் எப்படி இங்கேருந்து இருமுடி கட்டிட்டு எப்படி கிளம்புறோம், அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாமிக்கு வந்து சைட் பை சைடாக வந்துட்டு அவங்க குருசாமி வீட்டில் வந்து நெய் காய்ச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டவ்வில் எதுவுமே சமைக்கக்கூடாது நம்ம நெய் காய்ச்சும் போது. இங்கிட்டு வந்து இந்த சாமிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு ஒன்று ஒன்றா நட்ஸு, பேரிச்சம்பழம் எல்லாமே தனித்தனி ஜிப்லாக் கவர்லலாம் போட்டு பிரசாதத்துக்கு ரெடியாக வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் இந்த முத்திரை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த இருமுடி தேங்காய், அதுக்கெல்லாம் அந்த மேலெல்லாம் அதை நல்லா சீவிட்டு அந்த சீவில அந்த தேய்ச்சி எடுத்துட்டு அந்த நார்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா சாம்பிராணி காட்டி தனியாக எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா மஞ்சள் அது மேலே நல்லா பூசிக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து கோயில் போகிறதுக்கு ஒரு 2-3 நாளாக நல்ல வேலை எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் தனித்தனியாக எந்த கடைக்கு போகிறது எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சி மாதிரி, இது வந்து சரங்கொத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் மாலை போட்டு போகிறவங்க வந்து அதை வந்து அங்கே கோயிலில் வந்து ஒரு குத்திட்டு வருவாங்க. ஸோ அதுக்காகவும் டிப்பிக்கலாக நாங்கள் எப்படி இந்தியாவில் போவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா, இருமுடி கட்டுற காலையில் வந்துட்டு நம்ம குருசாமி வீட்டில் தான் வந்து இருமுடி கட்டுறோம் எல்லாருக்குமே. ஸோ காலையில் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி அங்கே போயிட்டோம். அது வேணாம் பாரு கெட்டு. எங்களோட குருசாமி வந்து முந்தின நாளே சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே, வீட்டிலேருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயும் சாமி இருக்கும் பார்த்திங்களா, அங்கே நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம வீடு எல்லாம் எங்கள் வீட்டு சைடு எங்கள் அம்மா அப்பா அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருக்குமே கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கோயில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ஃபோன் பேசிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நிறைய பேர் வந்து என்னோடய சாரீ வந்து கேட்பீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். எனக்கு அந்த பேஜோட இது வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வீட்டிலேயே வச்சுருந்தது. எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. யாருக்கா தேவைப்பட்டுச்சு அந்த நேம் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எங்கே வாங்கினேன் நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். இருமுடி கட்டுறது வந்து 5 hours ஆயிடுச்சு. ஸோ 5 hours வந்து வீட்டில் எங்கெங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இந்தியாவிலையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கலாஸ் கிச்சனில் லைவ் போட்டோம். அதாவது பர்சனல் ப்ரைவேட்டாக போட்டோம். ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடல. அந்த லிங்க் இருந்தால் மட்டும் அந்த இது பார்த்துக்கலாம். ஸோ அவங்க எங்கள் வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் அந்நேரம் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க. லைவும் போச்சு. அப்புறம் வந்து நாங்கள் ஒவ்வொரு லேடிஸாக வந்து அங்கே உள்ள விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறமா அந்த இருமுடி கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எப்போயுமே இருமுடி கன்னிசாமி அவங்கக்கிட்ட தான் கெட்டுவாங்க. எங்கள் குரூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 கன்னிசாமி வந்து அதில் 5 பேர் குட்டி பசங்க, ஒருத்தர் தான் பெரியவங்க. அந்த குட்டி பசங்களே ரொம்ப வயசு கம்மியான பொண்ணு வந்து கிச்சு பாப்பா, அவள் பேர் கிருஷ்வி. ஸோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த முத்திரை தேங்காய் நாளையே அந்த சாம்பிராணியெல்லாம் போட்டு வச்சோம் பார்த்திங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நெய் நம்ம காய்ச்சி வச்சு, அதாவது வீட்டிலே நாங்கள் காய்ச்சி வச்ச நெய்யை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுவாங்க.
ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த உட்டில் ஆன ஒரு இது இருக்கும், அதை வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த கல்லை வச்சு தட்டிட்டாங்க அப்படின்னா அது நல்லா நெய் வெளியே வராமல் இருந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்பளம் இருக்குது பார்த்திங்களா, அப்பளத்தை வந்து முந்தின நாளே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு கம் பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கலாம். டிப்பிக்கல் அப்படியே நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணோம். அதுக்கப்புறம் அரிசி போட்டோம். அரிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து இருமுடி அந்த யாருக்கு கட்டுறோமோ அவங்க ஃபேமிலியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்ற ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசியெல்லாம் போட்டாங்க. அது குட்டி பாப்பா அப்படிங்கனால அவளால் எல்லாமே எடுத்து வைக்க முடியாது பார்த்திங்களா. ஸோ அவள் கை வந்து தொட்டு கும்பிட்டு கொடுத்துருவா. அவர் குருசாமி வந்து எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுருவார். இந்த இருமுடி பை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் இருமுடி மலைக்கு இல்லை, இங்கே கோவில் போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இந்தியாவிலேருந்து மொத்தமாக பார்சல் போட்டுட்டோம். ஏன்னா இங்கே வந்து கிடைக்காது, அப்படி கிடைச்சாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. ஒரு பை வந்து $30-40 சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஊர்லேருந்து பார்சல் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க குருசாமி தான் எல்லாமே இது பண்ணாங்க. லிஸ்ட்டு ஃபஸ்ட்டே எழுதிட்டு என்னென்ன தேவைப்படுது இந்தியாவிலேருந்து கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பார்சல் எல்லாமே போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹரி பண்ணாங்க. ஹரிக்கு இருமுடி கட்டணும். அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கிட்ட சைடு குருசாமி பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தேவைப்படுறதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்காக உட்காந்துருந்தார். அதனால் நான் ஹரி ஆதிரன் மட்டும் அந்த சைடு உட்காந்து ஹரிக்கு இருமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம். இருமேலி சாஸ்தாவே எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா, ஆறுமுகன் சகோதரனே சரணமையப்பா, தமிழ் சுவையே சரணமையப்பா, ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா, இல்லாளி வீரனே சரணமையப்பா, திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா, திருவொளியே சரணமையப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு எல்லாமே அந்த இருமுடிக்குள்ளே வச்சு எல்லாமே அது உள்ளே வச்சு கட்டிட்டாங்க. ஹரி பார்த்திங்கன்னா ஹரிக்கு இது ஃபஸ்ட் டைம் போகிறான் பார்த்திங்களா. அவனே வந்து லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக விரதம் இருந்தான். எல்லாமே கற்றுக்கிட்டான். அந்த ஐயப்பன் பாட்டு, அப்புறம் சரணம் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லைனு எல்லாமே அந்த தமிழெல்லாம் நல்லா வாய்க்குள்ளே வந்துச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, அவன் இவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் கற்றுக்கிட்டான். அவன் மட்டும் இல்லை, அவங்க உள்ள பசங்க எல்லாருமே சூப்பராக சரணம் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருமுடி கட்டுறதுல எங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சரணம் சொல்லி டயர்டாகுதோ உடனே அங்கே சின்ன பசங்களை கூப்பிட்டு டே எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தோம். மாமணியே சரணமையப்பா, கவரிகிரி பீடமே சரணமையப்பா, சரண்முத்தியாலே பாதம் சுவாமி பாதம் ஐயப்ப பாதம் பாதபலந்தா தேகபலந்தா கல்லும் முள்ளும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் குண்டம் குழியும் நெய் அபிஷேகம் சுவாமிக்கே நெய் அபிஷேகம் இருமுடி கட்டு சபரிமலைக்கு இருமுடி கட்டு சரணம் சுவாமியே எங்கள் குல தெய்வமே சுவாமியே சுவாமியே ஐயப்போ. அப்படியே கண்டினியூஸாக ஒவ்வொரு குட்டி பசங்களுக்காக ஃபஸ்ட்டு இருமுடி கட்டிட்டோம். இந்த பொண்ணு பேர் நிரஞ்சனா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்வி, முகுந்த், இவங்க எல்லாருக்குமே இருமுடி கட்டினதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சபரிமலைக்கு சாமி மாரே ஐயப்ப மாரே சாமி மாரியப்போ சுவாமியே ஐயப்ப ஈஸ்வரியே ஈஸ்வரி. பசங்கள் எல்லாத்துக்குமே இருமுடி கட்டி முடிச்சதுக்கப்புறமா பெரியவங்களை யார் கன்னிசாமியோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வரிசையாக மற்றவங்களுக்கெல்லாம் கட்டினாங்க. சுவாமிக்கே 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 சுவாமியே சுவாமியே அன்புலியின் வாகனனே தாயின் நோய் தீர்த்தவனே குருவின் குருவே சுவாமிக்கே அவரும் புரியும் சுவாமிக்கே நெய் அபிஷேகம் சுவாமிக்கே திடீர்னு பிரார்த்தனை பண்ண
ஐயப்போ சுவாமியே சபரிமலைக்கு 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 ஐயப்போ சுவாமியே பன்னீர் அபிஷேகம் சுவாமிக்கு கட்டும் கட்டு ஐயப்பா 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 ஐயப்பா. மூணாவது தடவை இருமுடி கட்டிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மணிகண்ட சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்கள மணி கட்டி எடுத்துகிட்டு போனோம். அந்த மணி பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மறந்துட்டோம். லாஸ்ட் டைமில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அபி அவங்க வீட்டில் இருந்தது. அவங்க பூஜை கேபினெட்டில் மணி வச்சுருந்தாங்க. ஸோ அது ஞாபகம் வந்திருந்தது. அவங்க தான் வந்து லாஸ்ட் முந்தின நாள் நைட்டு தான் ஞாபகமே வந்தது மணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் குரூப்பில் 2 பேர் போனாங்க. 3வது தடவை இருமுடி கட்டி ஸ்ரீராம் அண்ணா அப்புறம் கார்த்திகேயன் அண்ணா 2 பேருக்குமே அந்த மணியெல்லாம் கட்டி விட்டு அவங்களுக்கு இருமுடி கட்டிக்கிட்டாங்க. ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே எல்லாருக்கும் சரணம் சொல்லி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. லாஸ்ட்டாக காஷ்வின்னு இருக்கா பார்த்தீங்களா, அந்த சரணம் சொல்கிறாள் இந்த பொண்ணை தான் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சரணம் சொல்லுன்ட்டு அவள் தான் எல்லாருக்கும் கண்டினியூஸாக சரணம் சொல்லிகிட்டே இருந்தா. ஈஸ்வரியே தேவியே தேவனே சரணமையப்பா ஐயப்பா ஐயப்பா ஐயங்காவையாவே ஏர்மேலி சாஸ்தாவே ஏர்மேலி சாஸ்தாவே சரணமை 18 கதிபதியே இருமுடி பிரியரே ஐயப்பா ஜோதியே தர்ம சாஸ்தாவே எல்லாருக்கும் இருமுடி கட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து குருசாமி அவருக்கு கட்டினாங்க. ஸோ அவர் கட்டும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அவரை விட கொஞ்சம் வயசில் மூத்தவங்களை வந்து உட்கார வச்சு அவர் தொட்டு கொடுத்து இவங்க குருசாமிக்கு வந்து அவரே வந்து இருமுடி கட்டிக்கிட்டாரு. சரணமையப்பா ஈஸ்வர சரணம் ஈஸ்வரி சரணம் ஈஸ்வரி சரணம் ஈஸ்வர சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா இருமுடி பையும் சாமி முன்னாடி வச்சு லாஸ்ட்டாக ஒரு பூஜை பண்ணாங்க. குருசாமி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து விஜி, காயத்ரி, அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க பேர் தெரில. அவங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்காக எல்லா சாமிமார்கள் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் வீட்டில் எதுவுமே பண்ண தேவையில்லை, அவங்களே நாங்கள் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 3 saree எடுத்து சாமி முன்னாடி வச்சு அதையும் பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க ரொம்ப அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை saree கொடுப்போன்னு. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜோதி நமோ நமோ பூய சபரிகிரிசா நமோ நமோ பூர்ண புஷ்கலை நாதா நமோ நமோ அருள் தாராய் சரணமையப்பா கணபதி பகவானே எரிமேலி ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே குல தெய்வமே எல்லா பூஜையும் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எல்லோரும் கலந்த சாதம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே சாப்பிட்டுட்டு இன்னும் நிறையாவே இருந்தது. ஸோ நைட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மற்றதெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். அப்படியே இருமுடி எல்லாமே ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தர் எடுத்துகிட்டு போய் காரில், அதாவது குருசாமியோட காரில் எல்லா இருமுடியும் போய் ஒன்று ஒன்றா போய் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருமுடி வச்சதுக்கப்புறமா ஒரு 3 தடவை சுற்றிட்டு ரிவர்ஸ்லேயே போகணும். வீட்டிலேருந்து வெளியே ரிவர்ஸ்லேயே போகணும். இந்த மாதிரி வெளியே போயிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த இருமுடி வச்சவங்க வந்து திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியவே தான் இருக்கணும். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் இருமுடி தூக்கி போய் வச்சுட்டு அங்கே போய் அவங்க குருசாமி அவங்க காரில் எல்லா இருமுடியும் மொத்தமாக வச்சுட்டோம். இங்கே வெயிட் பண்ணு
சுவாமியே நம்ம இருமுடி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது நம்ம வந்து இங்கே வீட்டுக்கு காவல் தெய்வமாக கருப்பசாமி அவங்கள வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அந்த எல்லாருமே ஒவ்வொரு தேங்காய் உடைக்கணும். ஸோ எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து வெளியே ரிவர்ஸில் வந்தாங்க பார்த்தீங்களா, வந்துட்டு அந்த தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இருமுடியை போய் காரில் போய் வச்சுட்டு கிளம்புனாங்க. நம்ம ஊர்லலாம் அந்த எரிக்காய் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து யூஎஸ்லங்கிறனால நம்ம வெளியே எதுவுமே போட முடியாது. ஸோ அந்த இதெல்லாம் அப்படியே ஒரு கவரில் போட்டு அதை அப்படியே நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போனோம். டிசம்பர் மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அவங்களோட பேர் சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். சான்விகா, முகேஷ் இவங்க 2 பேரும் டிசம்பர் மந்த் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. அப்புறம் வந்து அடுத்த பர்த்டே ஜான்வரியில் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா. இந்த குரூப்லேயே ரொம்ப குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா கிறிஸ்வி மட்டும்தான். 3.5 வயசு தாங்க ஆகுது. ஆனால் அவள் வந்து அந்த ஒன் வீக் மாலை போட்டு இருந்தால் பார்த்தீங்களா, டெய்லி 2 தடவை குளிச்சிடுறது, காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறது, டெய்லி சரணம் சொல்கிறது, பாட்டு பாடுறது. இதெல்லாம் பார்க்கும்போது 3.5 வயசு குழந்தைகள்லாம் இதெல்லாம் புரியுது, அதுக்காக எந்திக்கிறா, சரணம்லாம் சொல்கிறா அப்படிங்கிறது பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரணமையப்பா சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. இந்த பெரம்பு பார்த்திங்கன்னா சாஸ்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து குருசாமி தான் நம்ம ஊரில் எல்லாமே கொண்டு போவாங்க, இந்த பெரம்பு கொண்டு போகிறது எல்லாமே. ஸோ அதையும் நாங்கள் நைட்டாக ரெடி பண்ணி அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணோம். லாஸ்ட்டாக குருசாமி வந்து எல்லா காரையும் கொஞ்சம் பக்கத்தில் நிப்பாட்டி எல்லா காரையும் ஒரு ரவுண்டு நல்லா சுற்றி வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே நாங்கள் ஒவ்வொரு காராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி சபரிமலை யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புவாங்க. ஸோ அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே வந்து சாய்பாபா கோவில் இருக்குது. அங்கே வெளியவே வந்து விநாயகருக்கு தனியாக இருப்பார். அவருக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து ஹூஸ்டனுக்கு கிளம்பிட்டோம். எங்கேயும் நிற்கலை, இடையில ஸ்ட்ரெயிட்டாக ஹூஸ்டன் தான். ஒரு 3.5 hours ஆகுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 வீடியோ சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.